ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி நடந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமோட தமிழ் ஆன்சர் கீ பார்க்கலாம். எல்லோரும் எக்ஸாம் எப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேர்ச்சொல் கண்டறிக நைந்தான். இதுக்கு வந்து கரெக்டான வேர்ச்சொல் கொடுத்த மாதிரியே இல்லை. வேர்ச்சொல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கட்லை மாதிரி இருக்கும், ஆனால் அந்த மாதிரியே இல்லை. நை அந்த மாதிரி தான் வரும். நைந்து அப்படின்னு சொல்லும்போது அது வினையச்சமாக இருக்கும், ஆனால் வேறு எதுவுமே ஆப்ஷனில் இல்லை. இது என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். ஆன்சர் வந்து நைந்து இப்போ வச்சுக்கலாம். படி என்னும் வேர்ச்சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்றை எழுதுக. ஆன்சர் வந்து டி, படிப்பேன். சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி. மீ அப்படின்னா என்னது? வான். மீங்கிறது வான். மீதி எல்லாமே வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையினை தேர்வு செய்க. பை அப்படின்னா இளமை, மே அப்படின்னா அன்பு, வைனா புல்லு, தூ அப்படின்னா ஒன்று. அப்போ ஆன்சர் வந்து டி. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இத்தொடரில் குமரி அப்படிங்கிறது என்ன மூலிகை அப்படின்னா கற்றாழை. பொறுத்துக. அன்னை முத்துலட்சுமி புற்றுநோய் மருத்துவமனை, மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் தேவதாசி ஒழிப்பு சட்டம், பண்டித ரமாபாய் சமூக தன்னார்வலர், மலாலா பெண் கல்வி. ஆன்சர் வந்து சி. தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் இந்த ஊருக்கு பொருந்தும். ஆன்சர் வந்து மதுரை. ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா முத்துராமலிங்கனார். சீராபுராணம் இவருடைய உதவியினால் நிறைவுற்றது. ஆன்சர் டி, அபுல் காசிம். இரண்டு அடிகள் கொண்ட எதுகையினால் தொடுக்கப்படும் செய்யுள் தான் கண்ணி. ஆன்சர் வந்து பி. அடுத்து பொறுத்துக. இதுக்கான ஆன்சர் வந்து ஏ. கீர்த்தனை எந்த வகைகளில் ஒன்று அப்படின்னா பக்தி இலக்கியத்தின் வகைகளில் ஒன்று. வஞ்சித்தலைக்குரிய சீரமைப்பு என்ன அப்படின்னா தேமாங்கனி புளி மாங்காய். ஆன்சர் வந்து பி. வெண்மை அப்படின்னா வண்ண பண்பு பெயர். ஆன்சர் வந்து சி. வஞ்சி விருத்தம் என்பது சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவது. ஆன்சர் வந்து பி. அடுத்து இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து ஏ. 2, 4, 1, 3. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார் அப்படின்னா தேவநேய பாவாணர். ஆன்சர் பி. ஊவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் வந்து ஆனந்த விகடன். தமது தமிழ் கட்டுரையின் வழியாக உயர்தனி செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர் யார் அப்படின்னா பரிதிமார் கலைஞர். ஆன்சர் வந்து டி. புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் எது அப்படின்னா முதுமொழி காஞ்சி. வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி எப்படி படிச்சிருக்கோம்ல, அந்த காஞ்சிங்கிறது எதில் முடிஞ்சிருக்குது? முதுமொழி காஞ்சி. வெண்குடை இலக்கண குறிப்பு பண்பு தொகை. திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். சிறுங்கிப்பேரம் நகரில் வாழும் தலைவன் யாரு? குகன். ஆன்சர் பி. அனகன் அப்படின்னா யாரு? ராமன். ஆன்சர் பி. நிழல் போல தொடர்ந்தான். இது எவ்வகை உவமை அப்படின்னா வடிவ உவமை. ஆன்சர் சி. பின்வரும் உவமையின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. எடுப்பார் கைப்பிள்ளை. இதுக்கு ஆன்சர் வந்து யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர். அப்துல் நேற்று வருவித்தான். வருவித்தான் அப்படின்னு வரதுனால வந்தான் வந்தால் அது வந்து தன்வினை ஆகிடும். வருவித்தான் அப்படிங்கிறது இது வந்து பிறவினை. ஆன்சர் பி. பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தெரிவு செய்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆன்சர் சி, மறுமலர்ச்சி. பிழையான இணையனை கண்டறிக. கல்லில் நார் உரித்தல், ஆராய்ந்து பாராமல். இதுதான் தவறாக கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து ஏ. சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆன்சர் டி. கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது. மலைப்பகுதிகளில் மலைப்பயிர்களும் நிலப்பகுதிகளில் உழவு தொழிலும் நடைபெறுகின்றன. ஆன்சர் டி. தவறான இணையனை கண்டறிக. முரணி, உடன்பட்டு அப்படிங்கிறது தவறு. தெம்மாங்கு பிரித்து எழுதுக. ஆன்சர் இதுக்கு சரியாக தெரியல. தேன் கூட்டல் மாங்கு அப்படின்னு வருமா, இல்லை தென் கூட்டல் மாங்குன்னு வருமானு தெரியல. இது தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறை பொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றுகிறே. இது யார் பாடினாங்க அப்படின்னா ஆன்சர் வந்து பி, இடைக்காட்டு சித்தர். திருப்பல்லாண்டு பாடியவர் யார்? பெரியாழ்வார். ஆன்சர் சி. தர்மசேனர், அப்பர், வாகீசர் என்னும் பெயர்களை கொண்ட சைவடியார் யார்? திருநாவுக்கரசர். ஆன்சர் ஏ. தமிழ் 3000 என்ற நூலை இயற்றியவர் திருமூலர். இன்று நாம் உணர்கின்றோம் தம்பி, எத்தனை இன்னல்களுக்கிடையில் தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கற் புது நாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு என்று உரையாற்றியவர் யார்? அறிஞர் அண்ணா. இது வந்து ஓல்டு புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ணாவினுடைய கடிதம் அதில் வந்து இந்த லைன் வந்து இருக்கும்.
சென்ட்ரியோ லிமெரிக்கோ என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகளை தந்தவர் யாரு? ஈரோடு தமிழன்பன். இது வந்து நியூ புக் தான். பாவலர் மணி என்னும் பட்டம் பெற்ற கவிஞர் யாரு? கவிஞர் வாணிதாசன். ஆன்சர் சி. பின்வருவனற்றுள் அகர வரிசைப்படி எழுதுக. கோமேதகம், அடுத்து நீலம், பவளம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம். ஆன்சர் வந்து பி. வினை எச்சம், இதுக்கான ஆன்சர் வந்து ஓடி. ஓடி இ ஊ அப்படின்னு லாஸ்ட்டாக முடியும். வினையச்சம்ங்கிறது ஓடி. ஆன்சர் வந்து டி. வினைமுற்று, வாங்கிறதுக்கு வினைமுற்று என்ன அப்படின்னா வந்தான். வழக்கறிஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் யார் அப்படின்னா நா. பிச்சமூர்த்தி. பொறுத்துக, இதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா ஏ. 2, 1, 4, 3. பிசிராந்தையர் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாரு? பாவேந்தர் பாரதிதாசன். உணவு, உடை அடிப்படை தேவை. இந்த அடிப்படை தேவையை பூர்த்தி செய்தானதும் முதல் இடம் வந்து புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா. யாழின் வகைகள் என்ன அப்படின்னா 4 வகைகள். பேரியாழ், மகரையாழ், சகோடையாழ், செங்கோட்டியாழ் அப்படின்னு 4 வகைகள் இருக்குது. யாழின் வகைகள் 4. குடிமக்கள் காப்பியம் எனப்படுவது சிலப்பதிகாரம். போரலும் தொடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட. இந்த பாடலில் பயின்று வரும் அணி என்ன அப்படின்னா தற்குறிப்பேற்ற அணி. தற்குறிப்பேற்ற அணி. உமறு புலவர் எழுதிய வேறு நூல் என்ன அப்படின்னா முதுமொழி மாலை. பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகர ஆழ்வார். மாணவர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையோ என, இது வந்து என்ன வினா அப்படிங்கிறத கண்டறிதம். அதாவது ஆசிரியர் வந்து மாணவர்கிட்ட கேட்குறாரு, உங்களுக்கு சீருடை இல்லையோ. எதுக்காக கேட்குறாரு? இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்காக கேட்குறாரு. அதனால் இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா கொடை வினா. ஆன்சர் வந்து டி. பின்வரும் விடைக்கேற்ற வினாவினை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆன்சர் டி. பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது? பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு. உணர்த்தினன், இதுக்கான வந்து தன்மை, ஒருமை, என், ஏன் அந்த மாதிரி லாஸ்ட்ல வந்துச்சுன்னா அது என்னன்னா தன்மை, ஒருமை, வினைமுற்று. அடுத்து பொறுத்துக. முல்லைப்பாட்டு அப்படிங்கிறது நெஞ்சாற்றுப்படை, பட்டினப்பாலை, வஞ்சி நெடும்பாட்டு, நாலடியார் வேளாண் வேதம், வெற்றிவேற்கை நடுந்தொகை. இல்லை நமக்கு தெரியாட்டா கூட நம்ம நாலடியாரை நம்ம வந்து பொறுத்துனா கூட ஆன்சர் வந்துடும். ஆன்சர் வந்து பி. இந்த பொறுத்துகைக்கான ஆன்சர் வந்து ஏ. தமிழ் தூதர் அப்படிங்கிறவர் யாரு? தனிநாயகம் அடிகள். பாலரா வாயன் அப்படிங்கிறவர் திருஞான சம்பந்தர். பன்மொழி புலவர் க. அப்பாத்துரையார். சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை. ஆன்சர் வந்து ஏ. ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் யாரு? மயிலை நாதர். தமிழ் தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன அப்படின்று எதை குறித்து யார் கூறினாங்க அப்படின்னா அனந்தரங்கருடைய நாட்குறிப்பு குறித்து உவே சாமிநாதர் கூறியது. ஜெயகாந்தன் சிறுகதையில் இயற்றாத சிறுகதை எது அப்படின்னா அறம் அப்படிங்கிறதுல வராது. ஆன்சர் பி. ஆண்மையின் கூர்மை என்ன அப்படின்னா பகைவருக்கு உதவுதல். ஒழுகல், அல் அப்படின்னு வருதுல, தல்லல், அம்மை கை அந்த மாதிரி முடிஞ்சு அது வந்து வினையாளனையும் பெயர். தம்மீர் பெரியார், தமரா ஒழுகுதல், வன்மையுள் எல்லாம் தலை. ஆன்சர் ஏ. காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல். இத்தொடர் உணர்த்துவது கவிதை எழுதுவது அரிது. ஆகுபெயர் பயன்படுத்தப்படாத பழமொழிகளை தேர்வு செய்க. ஆகுபெயர் வந்து 16 வகை இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அதில் பார்த்தோம்னா 5 முழம் பூத்தா, 4, 2 அந்த வேர்டெல்லாம் வந்து ஆகுபெயரில் நம்ம யூஸ் பண்ணுவோம். கொழல் வினா, கொடை வினாலெல்லாம் யூஸ் பண்ணுவோம். நாள், கிழமை அதுவுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். எது வராது ஆகுபெயரில் அப்படின்னா ஆளும் வேலும் பல்லு குருதி அப்படிங்கிறது வராது. ஆன்சர் சி. பன்னரும் கோங்கின் நன்னலம் கவர்ச்சி. இவ்வடியில் இடம்பெற்றுள்ள எதுகை இணை, பொழிப்பு, ஒருவு அந்த வரிசையாக படிச்சிருந்தா நமக்கு தெரியும். இணைங்கிறது 1, 2, பொழிப்புங்கிறது 1, 3. இப்போ பார்த்தா பன்னரும் கோங்கின் நன்னலம். பன்னரும் அளவுலைன்னு பாருங்க, அடுத்து கோங்கின் விட்டுட்டு நன்னலம். அப்போ 1, 3 நம்ம சொல்கிறோம். அப்போ 1, 3 அப்படின்னா அது வந்து பொழிப்பெதுகை. மாந்தனின் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உலகத்தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றியவர் யாரு? தேவநேய பாவாணர். ஆன்சர் சி. சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரி ஆறு. அந்த நதியின் பெருமையாலே சோழவநாடு சோறுடைத்து என்னும் கவிகள் புகழ்வார் ஆயினர் என்று உரை நிகழ்த்தியவர் யார் அப்படின்னா, இதுக்கான ஆன்சர் வந்து கரெக்டாக தெரியல, தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூற்று 1. சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் 26,350. இது கரெக்டு. உலக இலக்கியங்களில் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள். கரெக்டு. விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு மொழியிலும் உள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. அது தவறு. விரிவாக உருவாக்கப்பட்ட, அதாவது நம்ம தமிழில் இருக்கிறது மாதிரி இலக்கியங்கள் வந்து வேறு எந்த மொழியிலும் இல்லை அப்படின்னு நமக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க. அப்போ 1, 2 சரி, 3 வந்து தவறு. ஆன்சர் ஏ.
மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டவையாக கூறப்படுகிறது அப்படின்னா 3 வகை. எடுத்தல், தொடுத்தல், அந்த மாதிரி வந்து நமக்கு ஓல்டு புக்கில் மேடை பேச்சு அப்படின்றே ஒரு பாடம் இருக்கும், அந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. 3 வகை. தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் எந்த தலைமுறை? இதுவும் தெரியல, ஆன்சர் தெரிகிறவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கரகாட்டத்தின் துணையாட்டம் என்ன அப்படின்னா மயிலாட்டம். கரகாட்டத்தின் துணையாட்டம் வந்து மயிலாட்டம். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருள். மாறினா மலை, இந்த மாறிங்கிறது வேறு. அப்போ ஆன்சர் சி. இந்த பொறுத்துக்க அலை அப்படின்னா புற்று, களை அப்படின்னா நீக்கு, தலைனா விலங்கு, இலைனா இழைத்தல். ஆன்சர் வந்து சி. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். இதுக்கான ஆன்சர் டெலிகேட் அப்படின்னா என்னென்னா பேராளர். இரற்ற மொழிதல் அணியினுடைய வேறு பெயர் வந்து சிலேடை அணி. மனோன்மணியத்தில் வரும் கிளைக்கதை சிவகாமியின் சரிதம். சபதம் கிடையாது, சிவகாமியின் சரிதம். ஆன்சர் ஏ. ரகசிய வழி என்னும் நூலை தழுவி மனோன்மணி நாடகம் எப்போது இயற்றினார் அப்படின்னா 1891. உலகம் நிலையற்றது என்று பாடிய சித்தர் யாருன்னா குதம்பை சித்தர். முறையான தொடர் அமைப்பு. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். ஆன்சர் டி. அடுத்தது ஒரு சொற்களை ஒழுங்குபடுத்தி குரல். கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்க அன்ன வினைப்படு பாலால் குழல். ஆன்சர் வந்து டி. அகர வரிசைப்படுத்துக. இது வரிசையாகவே தான் கொடுத்துருக்காங்க. த, தா, தீ, தி, தூ, தூ. அப்போ ஆன்சர் வந்து ஏ. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரில பட்டர். நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு என்ன? ராமேஸ்வரம் பெருங்கோவில், இல்லை தஞ்சை பெரிய கோவில் எல்லாமே நமக்கே தெரியும் சோழர் காலத்தில் உள்ளது. அதனால் வந்து நமக்கு இதுக்கு ஆன்சர் வந்து ராமேஸ்வரம் பெருங்கோவில். தேவ துந்துபி எந்த ஆட்டத்துக்குரிய இசைக்கருவினா தேவராட்டம். புனலிடை மூழ்கி பொழிலடை உலவி பொன்னின் இளையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ கழித்திருக்கும் காட்சியினை கண்டு மகிழ்வு பெறும் நிலையில் இருந்தேன் என்று தம்பிக்கு கடிதம் எழுதியவர் யாரு? அறிஞர் அண்ணா. கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியினை கண்முன் நிறுத்தும் சந்தம். இது வந்து நமக்கு புக்கில் இல்லை. இதுக்கான ஆன்சர் யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து பின்வரும் பாடல் எந்த படிம வகை? இந்த படிமம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா நமக்கு 12th நியூ புக்கில் படிமம் அப்படிங்கிற ஒரு தலைப்புக்கு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யானை தன் வாய்நிறை கொண்ட வலிதேம்பு தடக்கை குன்றுபுகு பாம்பின் தோன்றும். இது வந்து ஆன்சர் வந்து மெய்ப்படிமம். கலித்தொகையில் முல்லைத்திணைக்குரிய பாடல்களை இயற்றியவர் யாருன்னா சோழன் நல்லூருத்திரன். ஆன்சர் பி. சிதவல் அப்படின்னா என்ன அப்படின்னா தலைப்பாகை. சிதவல் அப்படின்னா தலைப்பாகை. அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான் என்ன வகை வாக்கியம் அப்படின்னா தன்வினை வாக்கியம். நான் திடலில் ஓடினேன், இது வந்து தன்வினை வாக்கியம். குமரன் மலையில் நனையாமல் இல்லை, பொருள் மாறா எதிர்மறை தொடர். வேர் சொல்லின் வினையாளையும் பேர் பார்த்தா அறை. அறைக்கு வந்து அறைந்தவர். ஆன்சர் சி. தவறான இணை எதிர்ச்சொல் இதில் என்ன அப்படின்னா அகலாது அப்படின்னா அதுக்கு வந்து போகாதுன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. அஞ்சி லோதி இதை எப்படி பிரிப்போம் அப்படின்னா அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி. ஊன் பொதிய விழா. ஊன் கூட்டல் பொதிய கூட்டல் விழா. அதை அப்படியே பிரித்தா ஆன்சர் வந்துடும். இதில் திருவிக்க எழுதாத நூல் எது? மனுமுறை கண்ட வாசகம். இது எழுதினது யார்? வள்ளலார் எழுதினது. விளக்குகள் பல தந்த ஒளி. இது வந்து பார்த்தோன்னா லிலியன் வாட்சன் எழுதின நூல். உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது? புயலிலே ஒரு தோணி. நமக்கு 10th புக்கில் பா சிங்காரம் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. தமிழ் நாடகக்கலையின் பெர்னாட்ஷா என்று அறிஞர் அண்ணா யாரால் பாராட்டப்பட்டார் அப்படின்னா கல்கியினால் பாராட்டப்பட்டார்.